ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் கார்லேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, எப்போ நம்ம ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆயுமே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வரவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டியான் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருப்பாங்க, அது நம்ம ஹீரோக்கு தெரியாது. இத்தனைக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சேலஞ்சில் வின் பண்ணதுனால நம்ம ஹீரோயின்காக ஸ்பெஷலாக ஒரு ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பாரு ஹோட்டலில். இதுமாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டின்னர் வந்து பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைம் முடிய போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்கே கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூ செயலிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு உனக்காக நான் எவ்வளோ நேரம் திரும்ப வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ எங்கே தான் இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. என்ன சொல்கிறீங்க, நான் ஆல்ரெடி வெளியில் வந்துட்டேன், நான் ஆல்ரெடி வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன், டியான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். இது எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டைம் நம்ம கூட சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கோவமாக அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது கோவமாக பேசுகிறாரே, அது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் காலை வேற கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டியான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா, உங்களுக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரா, ஃபேமிலிலாம் வந்துட்டு அப்படி இப்படி தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னா அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பர்சனல் லைஃப்லாம் பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான் தேவையில்லாமல். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுவார். வந்துட்டு அவ்வளோ கோவமாக நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிப்பார் நம்ம ஹீரோயினை. உடனே வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும், எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, இதுமாரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டியான் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா இடையில பேச ஆரம்பிக்கிறான். இல்லை நான் தான் இதுமாரி வந்துட்டு எனக்கு எதாவது பார்ட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன், அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் சாப்பிட்றதுக்கு, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியான் பையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவமாக வருது. நம்ம ஹீரோயின் வெளியில் வந்தது கூட பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அந்த டியான் கூட போனது தான் நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கோவமாக இருக்கே. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு வந்துடுறாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டே சண்டை போட்டுகிட்டே வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவப்பட்டு கேட்டுடுறாங்க, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் அவ்வளோ ஹார்ஷாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள், இப்போ எதுக்காக நீங்கள் ஜெலஸ் ஆனீங்க, நீங்கள் ஜெலஸ் ஆகி தான் இப்படி கோவப்பட்டு என்ன அழிச்சிட்டு வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஜெலஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் ஒன்றுமே கிடையாதுல்ல, இது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும் தானே, தாத்தா முன்னாடியும் பசங்க முன்னாடியும் நடிக்கணும், அவ்வளோதானே நம்மளோட டீலிங், உங்களோட பர்சனல் லைஃப்பில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், அது மாதிரி என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுல்ல, ஆனால் நீங்கள் அடிக்கடி ஜெலஸ் ஆகிட்டே இருக்கீங்க, நானும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள், எனக்கு இன்றைக்கி முடிவு தெரிஞ்சாகணும், நானும் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன், பட் ஆனால் ஒரு டைம் நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறீங்க, நான் கேட்குறதுக்கான பதில் நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க, இன்றைக்காவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதிலே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இல்லை தொடாதீங்க, எனக்கு பதில் தான் வேணும், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதுமாதிரி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, சரி உங்களுக்கு வந்துட்டு என் மேலே ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் நினச்சிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் என்ன சொன்னீங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே கிடையாது, நீ வந்துட்டு உன்னோட லிமிட்குள்ளே இரு, நான் என்னோட லிமிட்குள்ளே இருக்கேன், பர்சனல் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி ஓகே நான் அதையும் கேட்டுக்கிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு புரியல, நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக புரியல, நான் இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் இத்தனை நாளாக இருந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு டைம் அந்த டாங் என்கிட்ட சொன்னா, நீ வந்துட்டு அவனை நம்பாத, என்றைக்குமே அவன் வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு கொடுக்கவே மாட்டான், உனக்காக ஃபீலிங்ஸ் ஒதுக்க மாட்டான், அவன் எப்போவுமே அவனோட ஒய்ஃப்காக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னா, அது உண்மைதான், சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள், என் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ பதிலே சொல்ல மாட்டார். நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போக மனசு வராது. சரி ஓகே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வென் இருக்கான் இல்லையா, அவனை மீட் பண்ணுறதுக்காக அவனோட ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் சொதப்பிட்டேன், ஸ்டார்டிங்கில் ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் இப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அவகிட்ட எப்படி அதை சொல்கிறதுனே எனக்கு புரியலை, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, நான் இன்னும் வந்துட்டு சான்சானோட அம்மாவை நினச்சிட்டு இருக்கேன், சான்சானோட அம்மா மேலே தான் நான் வந்துட்டு உயிரே வச்சிருக்கேன், லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் காட்ட மாட்டேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கா, ஆனால் நான் எப்படி இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கோ, அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சொல்லு, அவங்க வந்துட்டு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க, பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ உன் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்ல, உனக்கு ஜெலஸாக இருக்கா இல்லையா, இது மாதிரி அவங்க டியான் கிட்ட பேசும்போது அப்போ உன் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இதே டைமில் நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்லாம் ஃபீல்
பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டோம் போல், அவரை ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்காமல் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மார்னிங் தான் வந்துட்டு வீட்டுக்கே வருவார். அவர் வீட்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஆன்டிடியோ இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இதுமாதிரி இந்த கோட்டை வந்துட்டு ட்ரை வாஷ்க்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போவார். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கபோர்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்லாம் இருக்காது. சில ட்ரெஸ்லாம் என்னாச்சு, கியூசைலியோட ட்ரெஸ்லாம் எங்கே காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுவாங்க, இதுமாதிரி வந்துட்டு மேடம் வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க, நான் வெளியில் போகிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மவுண்டைன் சொன்னாங்க. அந்த மவுண்டனுக்கு போகிறதா சொல்லிட்டு சில திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேடம் நைட்லாம் தூங்கலை போல், அவங்க கண்ணெல்லாம் வீங்கி இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க தானே, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, சண்டை சச்சரவுலாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சடனாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் போகவே இல்லை. இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மனசு கவலையாக இருந்தாலோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது லோன்லியாக ஃபீல் பண்ணாலோ சரி, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயினில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அங்கே போயிட்டு தான் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பவும் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க மொபைலில் டவருமே இல்லை. எப்படா போகிறதுன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வரான். அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிக்கடி ஹைக்கிங் போவான் போல். இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு நீங்கள் என்ன அந்த சைடு போடுமா, நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க உங்களை அழைச்சிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து ரூட்டு காட்டுறதுக்காக வரான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அந்த தெரியாத அந்த பர்சன் கூடயே வந்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு வந்துட்டு இந்த ரூட் தெரியாது, நான் அடிக்கடி இங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, நீங்களும் அடிக்கடி ஹைக்கிங்லாம் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கேட்டுட்டு வந்துட்டு இருப்பான். இல்லை நானும் என் சிஸ்டரும் அடிக்கடி போவோம், இங்கே பக்கத்தில் தான் எங்கள் சொந்த ஊர் கூட இருக்குது, அடிக்கடி நாங்கள் அந்த பிரிட்ஜுக்கு போவோம், இன்றைக்கி வந்துட்டு எனக்கு போகணும் போல இருந்தது வந்தேன், பட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது, எனக்கு வேறு ரூட்டு தெரியல அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா சரி நானும் என் பிரதரும் அடிக்கடி இங்கே வந்துட்டு இருப்போம், அவன் ரொம்பவே பிஸியாக இருக்கான் பிஸ்னஸில், அதனால தான் நான் இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். இதுமாரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினால் பார்த்தீங்கன்னா வந்து நடக்க முடியாது, ஸ்லிப்பாகி விழ போயிடுவாங்க. உடனே அவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையை விடவே மாட்டான், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பயந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை கையை விடுங்க நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை வாங்க ரெண்டு பேரும் போகிறோம், ஏதாவது ஃபன் இல்லாமல் எப்படி நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி அவ்வளோ அடின்னு அடிப்பார். அவனை அடி வாங்கின அவன் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் எங்கேயும் போகலப்பா, நான் ஹைக்கிங் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் பண்ணலை, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தான் வந்துட்டு கேரிங்காக விசாரிச்சுட்டு இருக்காரு. அடுத்து திரும்பவுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2-3 அடியை கொடுத்து ஓடி போட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் கூடவே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் கோவமாக இருக்காங்க இல்லையா, அவங்க சரியாக பேச மாட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூச்சு வாங்குது, அவரால் சுத்தமாக நடக்கவே முடியல. இதுமாரி அவர் வந்து இது மாதிரி மலைலாம் ஏறினதே கிடையாது, அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபார்மல் ஷூ போட்டுக்கிட்டு எப்படி ஏற முடியும் சொல்லுங்கள், அவ்வளோ மூச்சு வாங்குது அவருக்கு. அப்படியே வந்துட்டு மூச்சு திணற பேசிகிட்டே வந்துட்டு இருக்காரு. நீ வந்துட்டு இது மாதிரி மவுண்டனுக்கு வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானும் வந்துருப்பேன், இதுமாதிரி ரிஸ்க் தெரியுமா, இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டே வராரு. கொஞ்சம் ஸ்லோவாகவாச்சும் நடையன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்துட்டு வேகமாக தான் நடப்பேன், நீங்கள் வேணால் திரும்ப போங்க, ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக நட, என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாறையில் போயிட்டு உட்காருவாங்க. எங்கே நம்ம ஹீரோயின் மண்ணில் உட்காந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கோட்டெல்லாம் கழட்டி இந்த இதில் உட்காரு அப்படிம்பாரு. இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவமாக சொல்லுவாங்க. சரி ஓகே நானே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட கோட்டு போட்டு அவரே உட்காந்துப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ்லாமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி இது மாதிரி இந்த மலைக்கு வருவாங்க இல்லையா, அதனால என்னென்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க நான் ஆன்டி டியூ கிட்ட கொஞ்சம் சாப்பாடுலாம் கட்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீ வந்துட்டு இங்கே அடிக்கடி வருவியா, இது வரைக்கும் இதுமாரி சொன்னதே இல்லையே, நீ இந்த மாதிரி இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் வருவேன், இதுமாரி நானும் என் அக்காவும் வருவோம் சின்ன வயசில், எங்கள் ஊர் பக்கத்தில் தானே இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இது மாதிரி தான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுவோம், இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜ் ரொம்ப பிடிக்கும், நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கிட்டேயும் வந்துடுறாங்க. அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸில் இருக்கும். நம்ம ஹீரோக்கா பார்க்க பயமாக இருக்கவருக்கு நம்ம ஹீரோயின் தைரியமாக வந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கார்னரையே பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கீழே பார்த்தா பயமாக இருக்கவருக்கு, அதனால கீழேயே பார்க்காம நடுங்கிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வேணால் இங்கே இல்லைங்க, நான் வந்துட்டு அந்த சென்டர் ஆஃப் த பிரிட்ஜ் இருக்குல்ல அங்கே சென்டரில் போய் நின்றுட்டு நான் வந்துட்டு என் அக்கா கிட்டே என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு பேசிட்டு நான் வரேன். அது மட்டும் இல்லை இந்த மலையில் வந்துட்டு நம்ம நின்று பேசும்போது உண்மையை மட்டும்தான் பேசணும், நான் போயிட்டு ஷேர் பண்ணிட்டு வரேன், நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரிட்ஜோட சென்டருக்கு வந்துட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்திருக்கேன், உன்னோட கியூ சைட்லேயும் வந்திருக்கேன், நான் வந்துட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கேன், நானும் ஜான் பாப்பாவும் ரொம்பவே ஹாப்பியாக கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஜான் பாப்பாவுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ பாப்பா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா, அவள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, இனிமேல் நம்ம பாப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவளுக்கு ஒரு சூப்பரான லைஃப்பை நான் கொடுத்துருக்கேன், நான் உன்னை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி இந்த பிரிட்ஜில் நின்று கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு, என்னோட பேர் வந்துட்டு சாங், நானும் இந்த பிரிட்ஜுக்கு இங்கே வந்திருக்கேன், இப்போது நான் அவங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன், இதுமாரி வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் மேரேஜ் ஆன அந்த பொண்ணு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அவள் தான் என்னோட உயிரே, நான் ரொம்ப ரொம்ப லக்கி, அவளை மாதிரி ஒரு பொண்ணு வந்து கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. சாங், நான் அவங்ககிட்ட சொன்னல இந்த பிரிட்ஜில் வந்து நின்றுட்டு போய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும் நான் சொன்னல, அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, யார் சொன்னால் நான் சொன்னதெல்லாம் போயின்னு சொல்லிட்டு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ நேற்று கேட்டல அதுக்கான ஆன்சர் இதுதான், நான் வந்துட்டு உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல முடியல, ஏன்னா ஸ்டார்டிங்கில் உன்னை நான் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டேன், அதுமாதிரி கஷ்டப்படுத்தினதுக்கப்புறம் திரும்ப எப்படி உன்ட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்தது, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அந்த தயக்கம் கிடையாது, நீ கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் இதுதான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினை. அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்பாட்டை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினா ஷாக்கிங்காகவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே ஒரு வழியாக அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஸ்மைல் வருது. உடனே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்துலயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆனதால் வீட்டுக்கு வர முடியல அவங்களால. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில், அதுவும் டென்ட் கொட்டா மாதிரி தான் இருக்குது அந்த ஹோட்டலே, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் போட்டு 2 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ தான் 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடுவில் இவங்க 2 பேருக்கு நடுவில் பொம்மை கிம்மெல்லாம் எதுவும் கிடையாது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாகவே உட்காந்துருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மலை ஏறினதில் வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தேன், பட் ஆனால் இப்போ கொஞ்சம் நான் பிரிஸ்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை இல்லை நான் டயர்டாக இருக்கேன், எனக்கு ஒரே கால்லாம் வலியாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே செல்லக்குட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. ஐயோ வேகமாக எடுத்துருங்க, கொஞ்சம் பொறுமையாக அமுக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி நான் பொறுமையாக அமுக்கி விடுறேன், உனக்கு வலிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொறுமையாக கால் அமுக்கி விடுவார். உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்கும் தானே கால் வலிக்கும், நான் வேணா உங்களுக்கு கால் அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண போவார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹோட்டல் அந்த ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கதவை தட்டி வெளியிலேருந்து கத்திட்டு இருக்காங்க. இதேமாதிரி மழை பெய்ய ஆரம்பிக்குது, உங்கள் ரூம்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், பார்த்து எல்லா திங்ஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க, தண்ணி வர இடத்தெல்லாம் அடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அடைச்ச என்ன ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சிட்டு கதவு எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக உள்ளே வந்துட்டு இருக்கு, மழை தண்ணி எல்லா ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அடைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்கா அவங்களுக்கு பார்க்கவே, பார்த்து விழுந்து வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தண்ணியில் முழுகிடும். அவரால் இனிமேல் யாருக்கும் கால் பண்ணவும் முடியாது. என்னடா பண்ணுறது, இந்த கிராமத்தில் வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயினோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது. 2 பேருமே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் பார்க்குறாங்க. என்னாச்சு, என்ன இப்படி ஒரு கோலத்தில் வந்து நிற்கிறீங்க, ஏன் இவ்வளோ டர்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைம்மா நேற்று நைட்டு நல்ல மழை இல்லை, 2 பேரும் நினைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி சரி போங்க பிள்ளைங்களா, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, முதல்ல அந்த பேக்கெல்லாம் கொடு, நீ போய் குளிச்சுட்டு போங்க, 2 பேரும் போய் குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு குளிக்கிறதுக்காக அனுப்பி விட்டுருவாங்க. நான் உனக்காக ஏதாவது ஃபுட்டு சமைச்சு வைக்கிறேன், சூப்பராக போய் குளிச்சுட்டு ஓட்டுறா தங்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேலே வராங்க குளிக்கிறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ அழுக்காக இருக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட்டிகிட்டே வருவாரோ. ஆமாம் நீங்கள் மட்டும் அப்படி ரொம்ப க்ளீனாக இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போட்டுட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சரி வா நம்ம 2 பேர் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்ரூம்குள்ளே அனுப்புவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே கையை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு வரவா, 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே உள்ளே எடுத்துகிட்டு வர. இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் 4-5 ஃபேமிலி சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்ஷை வந்து சமைப்பாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி போட்டு ஒரு திங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி போட்டு டிஷ்ஷாக சமைச்சு எல்லாருமே பங்கு பிரிச்சுப்பாங்க இல்லையா? அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் 2 பேருமே குளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி நம்ம ஹீரோக்காக அந்த தலையெல்லாம் காய வச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டே இருப்பாங்க. நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை என்னோட அப்பா ஷர்ட் போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு லூஸாக இருக்குல்ல, அதான் காமெடியாக இருக்குது பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு, நான் தான் சொன்னேன் இந்த தண்ணியெல்லாம் அடைச்சிட்டு வரேன், நம்ம 2 பேரும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நான் சொன்னேன்லாம் தூங்கிடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நீ ஏன் நைட்டு தூங்கின, நைட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதை நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இல்லை இங்கே பாருங்கள் எல்லா விண்டோவும் ஓப்பனில் இருக்குது பாருங்கள், எப்படி இங்கெல்லாம் முடியாது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அதான பிரச்சனை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விண்டோ க்ளோஸ் பண்ண போனால் அங்கே ஒரு ஆண்டி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. மருமக பிள்ளை வந்துட்டிங்களா, வாங்க வாங்க உள்ளே என்ன பண்ணுறீங்க, வெளில வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மிளகாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு கட் பண்ணி நசுக்க விடுறாங்க. நம்ம ஹீரோக்கா சுத்தமாக முடியல, என்னடா ஊர் இது, மருமகனை இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ காண்டாக இருக்குது. அதுவும் அந்த மிளகா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே நெடிலாம் ஏறிட்டு இருக்கு. அவருக்கு அவ்வளோ வேர்க்குது, வேற நெடி ஏறுது, சுத்தமாக முடியல. அவருக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி வந்துட்டு ஒரு குண்டா ஃபுல்லாக வந்து பூண்டை வைக்கிறாங்க. இந்த பூண்டெல்லாம் நசுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி வந்துட்டு மாற்றி மாற்றி நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆண்டி ப்ளீஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, போதும், இவர் எவ்வளோதான் வேலை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து வேர்த்திருக்குமா அதெல்லாம் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா ஃபுல்லாக பூண்டு எடுத்துகிட்டு வராங்க. இதையும் நசுக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி போதும் போங்க, நீங்கள் போயிட்டு அங்கிள் வந்துட்டு இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள், உங்கள் கசின் இருக்காங்களா அவங்கள செய்ய சொல்லுங்கள், என் ஹஸ்பண்ட் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாவமாக முடிஞ்சு வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஓ உன்னடி உன் புருஷனுக்கு இப்போயே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், உன் புருஷன் கூடவே இருப்போம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுமாரி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஷோல்டர்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது ஓகே நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அது குத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாலாம் போட்டு பிசைஞ்சிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி டிஷ் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இந்தாங்க மாப்பிள்ள டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் கொடுப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிளகா உரைக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அப்படியே ஒரு ஸ்பூன் அப்படியே வந்து வாயில் வாங்கிப்பாரு. அவ்வளோ காரமாக இருக்கும். அந்த கத்திட்டு இருப்பாரு. ஐயோ உரைக்குது ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, காரமாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ கத்திட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஓடி வந்துடுவாங்க, நம்ம ஹீரோயினுமே ஓடி வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனை பாரு, இது காரமாக இருக்குன்னு கூட தெரியல, டேஸ்ட் பாருங்கன்னு கொடுக்குறேன், அவனும் வாயில் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. என்னங்க எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற அவங்க அப்பாவை திட்டிட்டு வருவாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு போகிறதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோயினை எடுத்து வச்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாரு அந்த மிளகாயை. உடனே நம்ம ஹீரோயினுக்கு காரம் தாங்கலாம், ஐயோ வரைக்குதுன்னு அவங்களுமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா தான் சீக்கிரம் போங்க பிள்ளைங்க போய் தண்ணியை குடிங்க, வாய் முதல்ல வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு நேராக வந்துட்டு டேப்பை ஓப்பன் பண்ணால் டேப் வந்து கையோடு வந்துடுது, தண்ணியே வரல. உடனே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைப் ஓஸ் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பைப் ஓஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுவார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் கொஞ்சம் அடிச்சிருவார். நீங்கள் வேணும்னே தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இல்லை சத்தியமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஓஸ் எடுத்துருவாங்க. 2 பேரும் தண்ணி குடிக்காமல் மாற்றி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அடிச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க 2 பேரும் க்யூட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே விளையாண்டு டயர்டாகி அப்படியே உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கூட 2 பேரும் ஆப்போசிட் உட்காந்துக்கிட்டு பைப் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதே டைமில் இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. இந்த டியான் வந்துட்டு இந்த மாலின் மாலில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருக்கிற இந்த டேரக்டர் ஜியோ அப்படிங்கிற ஒரு பர்சனை மீட் பண்ண தான் வந்திருக்கான். நான் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு சாங் கால் பண்ணி பார்த்தேன், அவன் ஃபோன் வந்து ரீச் ஆகவே இல்லை, அதனால தான் நம்ம இந்த மீட்டிங்கை வந்துட்டு இங்கே போட வேண்டியதாக இருக்குது, அவன் இல்லாமலே நம்ம மீட்டிங்கை முடிச்சிடலாம், நம்ம மாலின் மாலுக்காக ஒரு ஸ்போக் பர்சனை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும், அந்த ஸ்போக் பர்சனாக வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செலிபிரிட்டி ஸ்டாரை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, நம்ம என்ன பண்ணலாம், யாரை போடலான்னு சொல்லி கேட்கும்போது டியான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் ஜின் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த மிஸ் ஜின் அப்படிங்கிறவங்க தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் பர்சன் தான். அவங்க வந்துட்டு நம்ம சைனாக்காக வின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு சைனாக்கு எகெயின் வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தான் வந்துட்டு மாலின் மாலுக்கு வந்து அடுத்த ஸ்போக் பர்சனா, உங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக காரில் வந்து
வந்து உட்காந்துட்டு டிரைவர் கிட்டே கேட்டுட்டு இருக்கா, நான் நிறைய டாய்ஸ்லாம் வாங்க சொன்னேன், வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வந்துட்டு சான்சானுக்கு வந்துட்டு 5 வயசு இருக்கும், அவன் கண்டிப்பாக இப்போ வளர்ந்துருப்பான்ல அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கா. இதே டைமில் அவள் வந்துட்டு அவளோட மொபைலில் வந்துட்டு வால்பேப்பர் பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு அதில் நம்ம ஹீரோவும் இவளும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அடுத்த எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.